வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் மற்றும் 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்து 20,000 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். பஞ்சாப் மாநிலம் சத்தீஸ்கரில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் வீரர்களும் வீராங்கனைகளும் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடினர். பள்ளி மாணவியர் ரிசர்வ் காவல் படையினருக்கும் ராக்கி கயிறு கட்டிவிட்டனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் பொறுப்பாக இருப்பதாகவும் 13வது படைப்பிரிவு தளபதி கமல் ஜிசோடியா தெரிவித்தார். ரக்ஷா பந்தன் விழாவையொட்டி மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டிவிட்டார். மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் சிவராஜ் சிங் சௌகானுக்கு ராக்கி கயிறு கட்டிவிட்டனர். அதற்கு பதிலாக பணமும் இனிப்பும் கொடுத்து அவர்களுக்கு அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் தனது அலுவலகத்தில் ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடினர். பள்ளி குழந்தைகளும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ராக்கி கயிறு கட்டிவிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல சண்டிகரில் ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனிக்கு பள்ளி குழந்தைகள் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். குஜராத்தின் அகமதாபாத்தில் சபர்மதி மத்திய சிறை காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் பெண்கள் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். பதிலுக்கு காவலர்கள் அவர்களுக்கு இனிப்பு பணமும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். டெல்லியில் இன்று காலை பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளது. டெல்லி அருகே நொய்டாவில் மேம்பாலத்தை ஒட்டிய அணுகு சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த வழியாக பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாலத்தின் ஓரத்தில் உள்ள திட்டு வழியே பொதுமக்கள் நடந்து செல்கின்றனர். ரக்ஷா பந்தனையொட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் மரங்களுக்கு ராக்கி கயிறு கட்டிவிட்டனர். அதன் பின் பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதேபோல் கோவா முதலமைச்சர் பிரேமோத் சாவந்த் பள்ளி குழந்தைகளுடன் ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடினர். மத்திய வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தனது அலுவலகத்தில் பள்ளி குழந்தைகளுடன் ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடினர். குஜராத்தின் கச்சில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் பெண்களும் பள்ளி குழந்தைகளும் ராக்கி கயிறு கட்டிவிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பெண்களும் வீராங்கனைகளும் நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் கட்ச் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோத் பாய் சவுதாவ் கலந்து கொண்டார். பாஜக தலைவர் அண்ணாமலை ரக்ஷா பந்தனையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதயங்களை இணைக்கும் ராக்கி என்னும் புனித நூல் சகோதர சகோதரி பாசத்தை மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, பரிவு, ஒற்றுமை ஆகிய நம் அற்புத கலாச்சாரத்தின் நிலையான மதிப்புகளை குறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நம் நாட்டை நூற்றாண்டுகளாக ஒன்றிணைத்த அழகிய பாரம்பரியமான ரக்ஷா பந்தன் விழாவை கொண்டாடுவோம், பாரதத்தின் புனித பாரம்பரியத்தை போற்றுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை தர மத்திய பாஜக அரசு மறுப்பதாகவும், குடியிருக்கும் உரிமையை திமுக அரசு பறிப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் முகாமில் வசிக்கும் ஈழத்தமிழர் மக்களுக்கு நிபந்தனைகளுடன் 420 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். வீட்டு முன் திறந்தவெளி சாக்கடைக்கு மூடியிட்டு முகப்பு கூரை அமைத்ததை கண்டித்து காவலர்கள் சாக்கடை மூடியை அகற்றிவிட்டால் வீடுகள் திரும்ப பெறப்படும் என எச்சரித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்களை உடனடியாக நிறுத்தி அவர்களை நிம்மதியாக வாழ அனுமதிக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். தாராபுரம் கிளை தலைவர் செந்தில்குமார் தலைமையில் செயலாளர் தில்லையப்பன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி கோரிக்கை விடுத்தனர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரத்தில் ஆடி வெள்ளியையொட்டி ராஜமாரியம்மன் கோவிலில் மழையையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். ராஜமாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி சிறப்பு பூஜையும் அலங்காரமும் நடைபெற்றது. சந்தனாகி தைலம், திரவிய பொடி, மஞ்சள் பொடி, சந்தனம், பால், தயிர், தேன், நெய், நாட்டு சர்க்கரை, மாதுளை, பஞ்சாமிரதம் ஆகியவற்றை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் அம்மனுக்கு சொர்ணாபிஷேகமும் அன்னாபிஷேகமும் நடைபெற்றது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களுக்கு 43 சேவைகள் உடனடியாக வழங்கப்பட்டன. பயனாளிகள் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை உடனடியாக பெற்றனர். கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்கள், வருவாய் ஆவணங்கள், வீட்டு மின் இணைப்பு, பெயர் மாற்றம், தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவை ஒரே நாளில் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பாப்பு கண்ணன், முருகானந்தம், முஸ்தபா, ராமலிங்கம், வார்டு கவுன்சிலர்கள் உமா மகேஸ்வரி, ஸ்ரீதர், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பாஜக அரசிற்கு துணை போகும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் இதயதுல்லா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் அதிகாரம் இயக்கம் ஆகியவற்றை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜகவை கண்டித்தும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் முழக்கமிட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஊர்ப்புற நூலகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது நூலகத் துறையில் 13 ஆண்டுகளாக ஊர்ப்புற நூலகர்களாக சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பதவி உயர்வு பெறாமலும், காலமுறை ஊதியம் பெறாமலும் மிக குறைந்த ஊதியத்தில் நூலகர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தரம் உயர்த்தவும், காலமுறை ஊதியம் வழங்கவும் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் குத்து விளக்கை அம்மனாக பாவித்து குங்குமம் இட்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. அம்மனிடம் பூஜை செய்யப்பட்ட வஸ்திரத்தை பெண்களும் வழங்கினர். திருவண்ணாமலை அடுத்த மங்களத்தில் சொர்ண காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தில் அரை கும்பம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பல்வேறு திரவிய பொடிகளை வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அரை கும்பம் சோற்றை வாங்கி சாப்பிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் தெருவில் உள்ள காமாட்சியம்மன் விஸ்வகர்மா ஆலயத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தையொட்டி ஏராளமானோர் புதிய பூநூலை மாற்றி மந்திரங்களை ஓதி பூஜை செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து காமாட்சியம்மனுக்கும் விஸ்வகர்மாவிற்கும் சிறப்பு தீபார்த்தனைகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்களும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜப்பானில் இருந்து வந்த முருக பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மலை அடிவாரத்தில் உள்ள புலிப்பானை ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பால்குடம் எடுத்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்தி கடனை செலுத்தியதை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர். இம்முகாமில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் பழனி, ஆணையாளர் மங்கியக்கரசன், நகராட்சி உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியேற்ற முத்தமிழ் சுவை சுற்றம் சார்பில் 28ஆம் ஆண்டு தமிழ் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர் பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் செல்வம் உரையாற்றினர். தமிழ் சான்றோர்களுக்கும் சால்வை அணிவித்தும் விருதுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், முத்தமிழ் சுவை சுற்றத்தின் நிறுவனர் பதுமனார், கல்வியாளர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் கற்றல் கருவிகளை வழங்கினர். தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் மீன்களின் வரத்து குறைவு காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மேலும் பைபர் படகுகள் மூலம் மீன்பிடிக்கப்பட்டுள்ள சிறிய வகை மீன்களும் குறைவாகவே வந்தன. இதில் சீலா மீன் 1 கிலோ 1100 ரூபாய் வரையும், சாலை மீன் 1 கூடை 2300 ரூபாய் வரையும், விலை மீன் 1 கிலோ 600 ரூபாய் வரையும் விற்பனையாகின. விலை உயர்வை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். நாகர்கோவிலில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் செல்வகுமார் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது இந்திய விளைபொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்துள்ளது இந்தியா மீது மறைமுக போர் தொடுப்பது போன்றுள்ளதாக கூறினர். இதுகுறித்து ஐநா சபைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் பெப்சி, கொக்கோ கோலா போன்ற அந்நிய நாட்டு குளிர்பானங்களை இந்தியர்கள் அறவே தவிர்க்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக இளநீர், பதநீர் குடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட 43 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள
290 செல்போன்கள் மீட்கப்பட்டனர். அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினரை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது தொடர்பாக 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி நாளில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதிகாலை அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை வரலட்சுமி அலங்காரத்தில் அங்காளம்மன் முதல் சுற்று பிரகாரத்தில் எழுந்தருளினர். அப்போது 108 பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி மஞ்சள், குங்குமம், பூக்கள் ஆகியவற்றால் பூஜை செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரத்தில் அமைந்துள்ள சண்முகபுரம் தெருவில் கிணற்றில் நீர் அருந்த வந்த 4 வயது மதிக்கத்தக்க காட்டு எருமை தவறி கிணற்றுக்குள் விழுந்துள்ளது. அதை கண்ட தனியார் விடுதி உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். பெருமாள் மலை மீட்பு குழுவினர் விரைந்து வந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி நகராட்சியின் JCB இயந்திரம் கொண்டு காட்டெருமையை உயிருடன் மீட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. 18 ஊர்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மல்லிகை, முல்லை, செவ்வந்தி, ரோஜா ஆகிய பூக்களை கூடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சிவகனக வாத்தியங்கள் முழங்க பெண்களால் எடுத்து வரப்பட்ட பூக்களை கொண்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் வடவாறு பாலம் அருகே உள்ள சப்த கன்னியம்மன் கோவிலில் தஞ்சையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக ஜோதி அறக்கட்டளை சார்பில் சிறப்பு பூஜை ஏற்பாடு நடைபெற்றது. இந்த பூஜைக்காக காசு மாலையால் அம்மனை அலங்காரம் செய்தனர். தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக ஆடி வெள்ளையில் அம்மனுக்கு பணமாலை புடவைகள் சாற்றி வழிபட்டனர். இந்துக்களின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழக அரசின் கைத்திறன் தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் ஆண்டுதோறும் கிருஷ்ண தரிசன கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் தஞ்சாவூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் ஆகஸ்ட் 16 வரை கிருஷ்ண தரிசன கண்காட்சி நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் வரலட்சுமி பூஜை நடைபெற்றது. பரமேஸ்வரன் பார்வதி தாயாருக்கும் தனி சந்ததியில் அருள்பாலிக்கும் மகாலட்சுமிக்கும் பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரன் பார்வதி தாயாருக்கும் வண்ண மலர் மாலைகளாலும் மகாலட்சுமிக்கு வண்ண பட்டுடுத்தும் சிறப்பான அலங்காரத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து பஞ்சக கற்பூர ஆரத்தியுடன் தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்களின் நலன் கருதி யோகோ வங்கி வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்தும் மொத்தம் 33 லட்சம் ரூபாய் செலவில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. LG நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் ஆர்டோ என்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன், சிவச்சாரியர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் திமுக சார்பில் கருணாநிதி நினைவு நாளையொட்டி அவர் உருவ சிலைக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சகம் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கருணாநிதி சிலைக்கு முன்பு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வேலம்பூண்டியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பால்குட திருவிழா நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரிக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்களால் கொள்ளிடம் கரையில் உள்ள ஏயலூருக்கு எடுத்து வரப்பட்டு ஆற்றின் முன் வீற்றிருக்க செய்தனர். பெண்கள் காப்பு கட்டி கொண்டு அக்னி சட்டி ஏந்தி பால் குடங்களை தலையில் சுமந்து 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக நடந்து வந்து ஆலயத்தை அடைந்தனர். அதன் பிறகு ஆலயத்தில் வீற்றிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் பாலாபிஷேகம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.